உன் இருதயம் எங்க இருக்கும் அங்கதான் உன் பொக்கிஷம் இருக்கும். உன் இருதயம் எதை வாஞ்சிக்குது, உன் இருதயம் எதை துடிக்குது, உன் இருதயம் யாரை பார்க்க துடிக்குது, உன் இருதயம் யார்கிட்ட பேச துடிக்குது, உன் இருதயத்தை யாருக்காக வேலை செய்ய துடிக்குது, உன் நேரத்தை, உன் திறமையை, உன் காலத்தை, உன் புகழ, உனக்குரியதை எல்லாத்தையும் எங்க நீ அடகு வச்சிருக்கிற? கடவுள் இருக்கிறாரா? சொல்ல முடியுமா? இருதய சிம்மாசனத்துல இயேசு உட்கார்ந்திருக்காருன்னு சொல்ல முடியுமா? என் ஆசை அவருக்குள்ளாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவர் மட்டும்தான் என்னுடைய மனவரனா, என் ஆண்டவரா, நேசத்துக்குரியவராக இருக்குன்னு சொல்ல முடியுமா? விசுவாசத்துக்கு வரக்கூடிய மனுஷன் முதல்ல பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அவன் காட்டணும். வாயில வட சொல்றவன் இல்லை. நான் வந்து வாயில அறிக்கைக்குள்ளேயே முக்கிய ஞானஸ்தானம் கொடுக்குறது இல்லை. நான் இயேசு அறிஞ்சிருக்கிறேன், இயேசு ரட்சிக்கப்படுகிறேன், நான் எவ்வளவு வருஷமா இயேசு அறிஞ்சிருக்கிறேன், நான் பிறப்பிலேயே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் இவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனா ஒரு பொழுது ரட்சிப்புக்கு உதவாது. நம்ம பேருக்கு நம்ம கடவுளுக்கு பிரியும், கடவுள் நம்ம நேசிக்கிறார், நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்றேன்றோம். ஆனா இருதயத்தை எல்லாம் உலகத்துல கொடுத்துருக்கேன். என் இருதயத்தையும் ஆசையும் ஒரு இடத்துல கொடுத்துட்டு கடவுளை என் சுயநலத்துக்கு மாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் என் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். வாரத்துல 2 மணி நேரம் ஆராதிச்சுட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் பைபிள் வாசிச்சுட்டு நான் கடவுளை நேசிக்கிறேன்.